அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குன்றக்குடி காவல் நிலையம் எல்கை ஆரம்பம் போட்டிருக்காங்கல்ல. எல்கை என்று சொல்லக்கூடிய சொல்லானது நம்முடைய சொல்லே கிடையாது, நம்முடைய தமிழ் சொல்லே கிடையாது. அது எப்படி போடணும் அப்படின்னா, எல்லை என்று போட வேண்டும். ஏன் எல்லைன்னு போடுறோம் அப்படின்னா, இந்த இல்லு இருக்கு பார்த்தீங்களா, இல்லு வந்துச்சுன்னா அதற்கு இணையான எழுத்தே வரும். வெள்ளம் சொல்றோம், வே போட்டு இல்லு போட்டு லா போட்டு இம்மு வருது. அப்போ வெள்ளம் அப்படி போது வெள்ளம். மேல் நோக்கு நகர இல்லு வரும்போது மேல் நோக்கு நகரத்தே வருது. அதே மாதிரி வெள்ளம் தண்ணியை சொல்றோம்ல, தண்ணீர் போகுதுல, வெள்ளம் அடிச்சுட்டு போகுது சொல்றாங்கல்ல. இப்போ வெள்ளத்துக்கு பொதுநகர இல்லு போடும்போது அதற்கு இணையான பொதுநகர லா தானே வருது. அதே மாதிரி கல்லைன்னு சொல்றோம், கா போட்டு இல்லு போட்டு அந்த லை தானே வருது. இப்போ மேல் நோக்கு நகர இல்லு வருகின்ற பொழுது அதனை தொடர்ந்து அதற்கு இணையான நகர லை தான் வரணும். அப்ப எல்லை அப்படிதான் வரணும். எல்கை ஆர்வம் போட்டால் அது எல்கைங்கிற பொருளே கிடையாது. எல்லை என்பதால் மிகச் சரியாக இருக்கும். ஒருத்தர் பார்த்து என்ன சொல்றே, எல்லை கடந்து போறடா, எல்லை மீறி போறடா சொல்றாங்கல்ல. அப்ப எல்கை கடந்து சொல்ல மாட்டோம், எல்கை மீறின்னு சொல்ல மாட்டோம். அப்ப எல்கை என்று சொல்வதற்கு பதிலாக எல்லை என்று தான் சொல்லுவோம். இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லை காந்தின்னு சொல்றாங்கல்ல, எல்லை காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர். அப்ப எல்லை காந்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு அப்படின்னா, கான் அப்துல் கபார் கான் என்று சொல்லக்கூடியவர் எல்லை காந்தி என்று அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய காந்தி சுப்பராமன் சொல்லுவாங்க. அடுத்து கருப்பு காந்தி நம்முடைய காமராஜர் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எல்லை என்று சொல்லக்கூடிய சொல்லானது அளவு என்று சொல்லக்கூடிய தன்மையில் வரக்கூடியது. இது ஒரு 8 வகையில சொல்றாங்க. என்ன 8 வகை அப்படின்னா, வரம்பு, அளவு, கரை, கோடு, தொடக்கம், முடிவு, திசை, பகுதி என்று சொல்லக்கூடிய ஒரு 8 வகையான சொற்கள்ல இந்த எல்லைங்கிற சொல்ல அமைக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குன்றக்குடி காவல் நிலையம் எல்கை ஆரம்பம் என்று சொல்வதற்கு பதிலாக எல்லை ஆரம்பம் என்று சொன்னால்தான் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரம்பம் கூட நம்முடைய தமிழ் சொல் கிடையாது. ஆரம்பம் இருக்க தமிழ் சொல் தொடக்கம் அப்படி சொல்லலாம். இப்ப எல்லை அப்படின்னாலே சொல்றாங்க பகற்பொழுதுன்னு சொல்றாங்க. அன்றைய காலகட்டங்கள்ல இலக்கியங்கள்ல கூட அந்த எல்லைங்கிற சொல்லு பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, எல்லை சென்ற பின் மலரும் கூப்பின என்று நற்றினையில இருக்கக்கூடிய 385வது பாடல் சொல்லுது. அடுத்து எல்லை கழிய முல்லை மலர என்று குறுந்தொகையில் இருக்கக்கூடிய 387வது பாட்டு சொல்லுது. அடுத்து எல்லையும் இரவும் வெண்ணாது கல்லன என்று அகநானூர்ல இருக்கக்கூடிய 299வது பாட்டு சொல்லுது. இப்படி இலக்கியங்கள்ல கூட எல்லை என்ற சொல்லுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குன்றக்குடி காவல் நிலையம் எல்கை என்று சொல்வதற்கு பதிலாக எல்லை என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும். எல்கை ஆரம்பம் என்று சொல்வதற்கு பதிலாக குன்றக்குடி காவல் நிலையம் எல்லை தொடக்கம் என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குன்றக்குடி காவல் நிலையம் எல்லை தொடக்கம் என்று எழுதி விளம்பரம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.